செல்லுவோம். அவர் பணியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவராய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, அதிகாரம் என்பது பணிக்காகவே, அன்பு பணிக்காகவே, மன்னிப்பிற்காகவே, இரக்கம் காட்டுவதற்காகவே, பிறர் நலம் கருதி செயல்படுவதற்காகவே ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை பெறுகிற பொழுது இதே புண்ணியங்களை நாம் கடைபிடித்து வாழவும், பிறரை வாழ வைக்கவும், நாம் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கவும் நம்முடைய அதிகாரங்களை குடும்பத்தில், ஊரில், நாட்டில், நாம் பணித்தலங்களில் பயன்படுத்தி வாழ நமக்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை, மனப்பக்குவத்தை இந்த பலியின் வழியாக கேட்டு செபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களை என்றும் வழிநடத்தும் இறைவா, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை நீர் ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பத் துயரங்களின் மிகுதியால்
நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தாம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன்பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தன் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அண்ணா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியூரின் வில்கள் உடைபடுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியல்லாகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது.
அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போல அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிகாரத்தை விரும்பாத நபர்களே இல்லை. குடும்பத்தில் சரி, பணித்தலங்களிலும் சரி, ஊர் பொறுப்புகளில் இருக்கின்ற பொழுதும் சரி, நாட்டில் அரசியல்வாதிகள் அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்று. நம்ம குடும்பங்களே பார்க்குறோமே, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, கூட்டு குடும்பங்களுக்குள் எப்படிப்பட்ட அதிகாரத்தை ஒவ்வொருவரும் காண்பிக்கின்றார்கள். அதிகாரத்தை அடக்கி ஆள்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். தான் மட்டும் வளர்ந்தால் போதும் என்ற நிலையை மேற்கொள்ளுகிறார்கள். ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு யாசகர், பிச்சைக்காரர் ஒருத்தர் ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வர்றார். அப்படி ஒவ்வொரு வீடாக பிச்சை எடுத்துகிட்டு வரும் பொழுது ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெண், அந்த வீட்டுடைய மருமகள் இருக்கிறாள். மருமகள்கிட்ட கேட்குறாரு, தாய் ஏதாவது இருந்தால் சோறு போடு தாயின்னு கேட்குறாரு அந்த யாசகர். இங்கே இல்லைங்க, சாப்பாடு இல்லைலாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அந்த மருமகள் அனுப்பி விடுகிறாள். அப்படியே அந்த யாசகர் வெளியில் வரார். வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் வருகிற பொழுது அந்த ரோட்டில் எதிர்த்தாப்பில் அந்த வீட்டுடைய மாமியார் பார்க்குறாங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வராரு இந்த பிச்சைக்காரர், போயிட்டு வராருன்னு சொல்லி அருகில் வந்து, பிச்சைக்காரர் அருகில் வந்து, என்ன எங்கிட்ட போயிட்டு வரீங்களே எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, இது மாதிரி சாப்பாடு ஏதாவது கேட்க போனேன், உங்கள் மருமகள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருச்சு அப்படின்னு சொல்லி அந்த யாசகர் சொல்லுகிறார். அப்படியா சொன்னால், அவளுக்கு எந்த அதிகாரமும் இல்லையே, நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகிறார். அந்த மாமியார் வந்து அந்த யாசகரை, பிச்சைக்காரரை அழைச்சிட்டு போகிறார்.
பிச்சைக்காரர் நினச்சிட்டு இருக்கார் நிறைய சாப்பாடு நிறைய கொடுக்க போகிறாங்க, எதை கொடுக்க போகிறாங்கன்ட்டு. வீட்டில் போய் வாசப்படியில் ஏறி நின்றுக்கிட்டு, என் மருமகளுக்கெல்லாம் எந்த அதிகாரம் இல்லை, எனக்கு மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அதிகாரம், உனக்கு பிச்சை இல்லை, சாப்பாடு இல்லை, போ அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் அந்த யாசகரை அனுப்பி வைத்தார். இது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் அதிகார போட்டிகள் இன்றைய குடும்பங்களில், பணித்தலங்களில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த அதிகாரம் என்பதை சரியான புரிதல்கள் இல்லாத சூழ்நிலையில் இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்குறோம். அன்றே அதிகாரத்தை பற்றிய நிலையை ஆண்டவர் இயேசு மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுடைய அதிகாரம் என்ன, எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது என்ற ஒரு புரிதல்களை விவிலிய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கலாம். கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்த்தோம். அதாவது மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞர்களைப் போலன்றி அதிகாரத்தோடு கற்பிக்கின்றார். அதிகாரம் என்று பார்க்கிற பொழுது யூத வழக்கத்தில், யூத பரம்பரையில் நாம் பார்த்தோம்னா 3 வழியில் அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்கணும். ஒன்று, அதாவது பதவியின் வழியாக, பெரிய பதவியில் வகிக்கின்றவர்கள், அவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக, பணம் படைத்தவர்களாக இருந்தால்தான் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அது யாருன்னா தலைமை குரு. தலைமை குரு பதவி வகிக்கின்றவங்களும் அது பெரிய பதவி யூதர்களுடைய சமுதாயத்தில். அப்படி அந்த பெரிய பதவி வகிக்கின்றவர்கள் அவர் பெரிய செல்வாக்கும் பண வசதியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒன்று, அந்த வழியில் அதிகாரம் வரணும். இரண்டாவதாக குடும்ப பாரம்பரியம். குடும்ப பாரம்பரியம் என்று சொல்லுகிற பொழுது லேவியர் குலத்தில் தான் குருக்கள் தோன்றுவார்கள், அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் குடும்ப பாரம்பரியத்தின் வழியாக அந்த லேவியர்கள் குருக்களாக இருந்து அதிகாரத்தோடு செயல்பட்டார்கள். மூன்றாவது, சட்டத்தை ஆழ்ந்து படிப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அந்த மறைநூல் அறிஞர்கள். மறைநூல் அறிஞர்கள் அந்த மோசே எழுதிய அந்த 5 புத்தகம், அந்த சட்டத்தை தெளிவாக எல்லாமே கற்று தெளிந்திருப்பார்கள். அதனால் அதை வச்சு அவங்க பெரிய அதிகாரம் படைத்தவர்களாகவே இருப்பார்கள். அந்த மறைநூல் அறிஞர்கள் அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார்கள். இந்த 3 வழியிலையுமே ஆண்டவர் இயேசு அதிகாரத்தை பெறலை. பதவி வழியாகவும் இல்லை, அடுத்து பரம்பரை வழியாகவும் இல்லை, அடுத்ததாக சட்டத்தையும் நுணுக்கமாக அவர் கற்கவும் இல்லை. இப்படி 3 வழியிலேயும் வராத அதிகாரம் இவருக்கு எப்படியா கிடைச்சிது, இவருக்கு எப்படி இந்த அதிகாரம் கிடைத்தது என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் வியப்பாக கேட்கிறார்கள். இன்னும் சற்று ஆழமாக போகிற பொழுது மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28 படித்தோம் என்றால் தெரியும். அதாவது, இவற்றை எந்த அதிகாரத்தால் நீ செய்கிறீர், இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்ற கேள்வியை அந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க. உனக்கு யார்ப்பா இந்த அதிகாரம் கொடுத்தது, யார் கொடுத்தது, எந்த அதிகாரத்தை நீ செய்கிற, இந்த புதுமையெல்லாம் செய்கிற, நிறைய பேசுகிற, இதெல்லாம் செய்கிற ஆள் உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறார். திருமுழுக்கு யோவான் பெற்ற அதிகாரம், திருமுழுக்கு கொடுக்க அதிகாரம் பெற்றார். அவர் விண்ணிலிருந்து வந்ததா அந்த அதிகாரம், மண்ணிலிருந்து வந்ததா என்று கேள்வியை கேட்கிற பொழுது அவங்க முழிக்கிறாங்க. எதை சொன்னாலும் நம்ம மாட்டுவேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற பொழுது மீண்டும் ஆண்டவர் இயேசு, நான் எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்தது என்று எனக்கும் தெரியாது என்று சொல்லுகிறார். ஆனால் மறைமுகமாக தந்தையின் உறவால், தந்தையால் எனக்கு இந்த எல்லா அதிகாரமும் கிடைத்தது என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். நான் அளிக்கும் போதனை என்னுடையது அன்று, அது என்னை அனுப்பியவருடையதே. அவர் செய்கிறது எல்லாம் தந்தையின் திருவுளப்படியே, தந்தையின் திருவுளப்படி எல்லாத்தையும் போதிக்கிறாரு, செய்கிறாரு, அவர்களுக்கு கற்பிக்கின்றார். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, நான் உங்களுக்கு எதை சொல்கிறனோ போதிக்கிறனோ அந்த அதிகாரத்தை செலுத்துகிறனோ நானாக செய்யலை, நானாக கூறவில்லை, என்னிலிருந்து செயலாற்றுபவர் என் தந்தையே, என்னிலிருந்து செயலாற்றுபவர் என் தந்தையே என்று தந்தையோடு உள்ள உறவை மேம்படுத்தி இங்கு சொல்லுகிறார். எல்லா அதிகாரமும் பலமும் தந்தையிடமிருந்து நான் பெற்றேன் என்று அங்கே தந்தையை முன்னிலைப்படுத்தி இந்த அதிகாரத்தை பற்றி அவர்களுக்கு
எடுத்துரைக்கின்றார். ஆம் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகமாக இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு இறையாட்சி பணிக்காக பயன்படுத்தினார். அந்த இறையாட்சி பணியில் பயன்படுத்துகிற பொழுது நிறைய நேரங்களில் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் வண்ணமாக, தீய சக்திகளை களையும் வண்ணமாகத்தான் அதிகமாக ஆண்டவர் இயேசு பயன்படுத்தி இருக்கிறார். அதிகாரத்தை அன்பு பணிக்காக பயன்படுத்தியிருக்கிறார். அதிகாரத்தை பாவங்களை மன்னிப்பதற்காக பயன்படுத்துகிறார். அதிகாரத்தை தீய சக்திகளை விரட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் தான் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போனோம்னா உயிரை கொடுக்க கூட அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். ஒன்றொன்றாக பார்க்கிற பொழுது குறிப்பாக அதிகாரத்தை மன்னிப்பிற்காக பயன்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் அந்த முடக்குவாதமுற்றவனை கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு முதல்ல அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னித்து அதுக்கப்புறம் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற பொழுது பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அவன் எழுந்து நடக்கின்றான். படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் எழுந்து நடக்கிறான். உள்ளமும் தூய்மையாகிறது, உடலும் நலம் பெறுகிறது. 2 வழியிலையுமே அவனை மன்னித்து அவனுக்கு முழு சுகத்தை கொடுக்கின்றார். அப்போ பெற்ற அதிகாரத்தை, தந்தையிடமிருந்து அந்த பெற்ற அதிகாரத்தை பாவங்களை மன்னிக்கும் வண்ணமாக, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி அவனை எழுந்து நடக்க வைக்கின்றார். அப்போ அந்த அதிகாரத்தை பாவத்தை மன்னிப்பதற்காக பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் தீய ஆவியை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர் தீய ஆவியை விரட்டுகிறார். இந்த நட்சத்திரத்தில் வாயை மூடு வெளியில் போன்னு சொல்லி அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அப்போ சாத்தான் கூட இவரை பற்றி சான்று பகருது. நீர் எங்கிருந்து வந்தீர் எங்களுக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று எல்லா அதிகாரத்தையும் நீர் கொண்டிருக்கிறீர் என்று அந்த சாத்தான் மறைமுகமாக சொல்லுகிறது. கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி அந்த சாத்தான், அந்த தீய சக்தி அவனிடமிருந்து வெளியேறுகிறது. அப்போ சாத்தானை, தீய சக்தியை விரட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர் பெற்றிருந்து அதே அதிகாரத்தை தம் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அதைத்தான் நம்ம இதில் கூட பார்க்கலாம். நற்செய்தியில் குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படித்தோம் என்றால் தெரியும். நோய் நொடிகளை குணமாக்க, தீய ஆவியை விரட்ட அவர் பெற்று தம் சீடர்களுக்கு அதே அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போகிறபோது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 வசனத்திலையும் இதே அதிகாரத்தை தம் சீடர்களுக்கு, அந்த சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பெயரிட்டு இந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார். இதேபடி நீங்கள் செய்யுங்கள் என்ற அழைப்பை கொடுத்து அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இப்படி அதிகாரத்தை எந்த வழியிலும் தவறான கண்ணோட்டத்தோடு பயன்படுத்தாமல் நோய் நொடிகளை குணமாக்க, தீய சக்திகளை விரட்ட, பாவத்தை மன்னிக்க, இன்னும் ஒருபடி மேலே போனோம்னா உயிரை கொடுக்கவும் ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்று தன் உயிரை கூட அதிகாரத்தோடு கொடுக்கின்றார். அந்த அன்பு பணிக்காக, அன்புக்காக, நம்மீது கொண்ட அன்புக்காக அவர் உயிரை கொடுக்கின்றார். பிரியமான அன்பு சகோதரமே, இப்படி ஆண்டவர் இயேசு பெற்ற அதிகாரத்தை அன்பு பணிக்காக, நோய் நொடிகளை குணமாக்குவதற்காக, தீய சக்திகளை விரட்டுவதற்காக பயன்படுத்தி பிறர் நலம் கருதியே ஒவ்வொரு நிலையிலும் அவர் செயல்பட்டார். அதிலும் குறிப்பாக தந்தையின் திருவுளப்படியே செயல்பட்டார். இன்றைய காலகட்டங்களில் அதிகாரம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. பதவியின் வழியாக, உம்முடைய சொத்து சுகங்களின் வழியாக, பல இடங்களில் பணித்தலங்களில் உனக்கு பல்வேறு பதவிகள் கிடைக்கின்றன. இந்த பதவிகளை எல்லாம், இந்த அதிகாரத்தை எப்படி நீர் பயன்படுத்தினீர் நாம் யோசிக்க வேண்டும். குடும்பங்களில் உன் பிள்ளைகள் மீது எப்படி நீ அதிகாரத்தை செலுத்துகின்றாய்? தாய் தந்தைக்குள், உன் மாமியார் மருமகளுக்குள் எப்படிப்பட்ட அதிகாரம், மாமனார் மருமகள் எப்படிப்பட்ட நிலையில் நாம் செயல்படுகிறோம்? ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த அதிகாரம், இந்த பணி எல்லாமே அன்பு பணிக்காகவே. இப்போ மாமியார் மருமகள் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் உங்களுக்குள்ள ஒரு அன்பு, பரஸ்பர அன்போடு செயல்படணும். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான அதிகாரம்.
எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் என் வீட்டிலேருந்து அவ்வளோ சொத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தாண்டோண்டித்தனமாக செயல்படுகிற பொழுது அங்கே உறவு விரிசல் வருகிறது. அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, மனநிறைவு இல்லை. அது மாதிரி பணித்தலங்களில் நிறைய பேருக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்கும். அவன் என்னை டார்ச்சர் பண்ணுறான், அவன் இப்படி பேசுகிறான், அவன் அப்படி செய்கிறான்னு சொல்லி வேலை பார்க்குற இடங்களில் நிறைய நேரங்களில் நமக்கு இந்த பணியின் வழியாக அதிகாரத்தை பெற்றவர்கள் அடக்கி ஆள பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் நிறைய அன்றாடம் சந்திக்கின்றோம். ஒவ்வொரு நிறுவனங்களிலும் எல்லாருமே மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கவங்களை நசுக்க பார்ப்பாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த பார்ப்பார்கள். ஆனால் இந்த அதிகாரம் பணி செய்வதற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக, பிறருக்கு ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுப்பதற்காக, தீய சக்திகளை களைந்து நன்மைகளை செய்வதற்காக என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து குடும்பங்களில், பணித்தலங்களில், நாட்டில், ஊரில் நீ செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நீ வெற்றி காண்பாய். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தந்தையிடமிருந்து பெற்ற அதிகாரத்தை அன்புக்காக, மன்னிப்பிற்காக, இரக்கத்திற்காக பயன்படுத்தினார். அதுபோல நாமும் இன்றைய நாளில் நம்முடைய குடும்பங்களில், பணித்தலங்களில் இந்த அதிகாரத்தை பணி செய்வதற்காகவே பயன்படுத்தி, அன்பு பணிக்காக, மன்னிப்பிற்காக பயன்படுத்தி வாழ ஒவ்வொரு நாளும் நாம் முயல வேண்டும். அதிகாரம் ஆட்டி படைப்பதற்காக அல்ல, அன்பு செய்வதற்காகவே. வாட்டி வதைப்பதற்காக அல்ல, வாஞ்சையோடு செயல்படுவதற்காகவே. போட்டி போடுவதற்கு அல்ல, மாறாக பரிவோடு இருப்பதற்காக. அதிகாரத்தை பயன்படுத்தி திட்டி தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக நிறைய வழிமுறைகளை, நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து தியாகத்தை மேற்கொள்ளத்தான் அதிகாரம் என்பதை பயன்படுத்தி அண்ணா எப்படி கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து அந்த குழந்தை வரத்தை பெற்றாரோ இன்று முதல் வாசகத்திலே படிக்க கேட்டோம். அண்ணா அழுது மன்றாடி புலம்பி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில், கடவுளுடைய பாதத்தில் ஒப்படைத்து அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்று மனநிறைவோடு வாழ்ந்து சாமுவேலை பெற்றுக் கொடுத்தாரோ அதே போல நாமும் அந்த ஆரோக்கிய எண்ணெய் வழியாக மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, அன்பு அன்னையே, நான் என்னிடம் கிடைக்கப்பெற்ற இந்த அதிகாரங்களை, பொறுப்புகளை, பணிகளை அன்போடு, மன்னிப்பிற்காக, பிறரை வாழ வைப்பதற்காக, பிறருக்கு ஆக்கம் ஊக்கத்தையும் கொடுப்பதற்காக, பிறருடைய நலனுக்காக நான் பயன்படுத்தி வாழ எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை, ஆற்றலை, ஆசிரை தொடர்ந்து தாருமையா என்று அந்த கடவுளிடம் அன்னை வழியாக கேட்டு செபிப்போம். ஆமேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் அது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திரணும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, தோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணர்விது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே,
இறைவனின் அருளை தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அரு அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.